ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களைய நந்தினி பியூட்டி பார்லர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுடைய பாத வெடிப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான். நீங்கள் நிறைய கெமிக்கல் க்ரீம் பயன்படுத்தியிருப்பீங்க, அதனால சைடு எஃபெக்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய கால் பாதத்தில் நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்க்ரப் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய அந்த வெடிப்பு இருக்கிற எல்லா பகுதியிலையும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்க்கிறதுனால அங்கே தேவையில்லாத கிருமிகள் இருந்தாலும் அது போயிடும். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நல்லா காலை வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உங்கள் 2 பாதத்தையும் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய டப்பு எடுத்துக்கோங்க. அதில் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் தூள் உப்பு தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பு பயன்படுத்திக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா பயன்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஷாம்பு கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஷாம்பு எந்த ஷாம்புவாக கூட இருக்கலாங்க, நல்லா நுர வர மாதிரி ஷாம்பாக இருந்தால் போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுடைய 2 பாதங்களையும் அதில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வைங்க. உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகும், நீங்கள் அதை உணர முடியும். வச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய கால் பாதத்தை எடுத்து நீங்கள் ஒரு ஈரமில்லாத டவலால் நல்லா ஒத்தி எடுங்க, ஈரம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய பாதங்களில் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கிறதுனால அந்த வெடிப்பானது உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் இதை தொடச்சி விட்டுருங்க. அதாவது ஈர துணி வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு சாக்ஸு உங்கள் கால் பாதத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இரவு முழுதுமே தூங்கிடுங்க. தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக சோப்பு போட்டு உங்கள் 2 பாதத்தையும் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் நாளடைவில் குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்குங்க. டெய்லி ரொம்ப வெடிப்பு அதிகமாக இருக்கிறவங்க டெய்லி பண்ணுங்கள். ஓரளவுக்கு இருக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். எனக்கு வெடிப்பு இல்லைங்க, சும்மா லேசாக மட்டும் இருக்குது, இனிமேட்டு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இதை பண்ணும்போது உங்களுடைய பாடி மட்டும் ரிலாக்ஸ் ஆகாமல் உங்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளும் உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பாதம் ரொம்பவுமே மென்மையாக பார்க்கறதுக்கே அழகாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.